பாரம் நீங்கி வாழ்வாயே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதா, நீ கைவிடிதில் வேலையை காப்பிலே பாவியான். சிலுவை அன்னையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வாயே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். மாவல்ல வாக்கின் உண்மையை கண்டு செய்தேன். நான் ஒப்புவித்த பொருளை விடாமல் காக்கிறேன். சிலுவை அன்னையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நீ மாட்சியோடு வருவே அப்போது கழிப்பேன். ஓர் வாசஸ்தலம் கொடுப்பி மேற்பார்க்கமடைவேன். சிலுவை அன்னையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தே. எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மனமகிழ்ச்சியின் நேரம் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நிச்சயம் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை நிச்சயம் நடத்துவார். தேவனை நம்பியிருக்கிற பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார், வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தருடைய கிருபை நிச்சயம் உங்களை சூழ்ந்து கொள்ள, உங்கள் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ள வல்லமையுள்ளது. இன்றைய நாளிலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிக்கிறேன். யோபுவின் புத்தகம் 36வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோட கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் இன்றைய நாளில உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவருடைய கண்கள் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம் மீது அவர் பார்வையா இருக்கிறார். நம் மீது அவருடைய பிரத்யட்சமான பார்வையை கர்த்தர் பதித்திருக்கிறார். என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, என்னை அறிந்து கொள்ள யாரும் இல்லையே, என்னை பார்க்க யாரும் இல்லையே, என் சூழ்நிலை யாருக்கும் தெரியவில்லையே, என்னுடைய பலவீனம் யாருக்கும் தெரியவில்லையே, அந்தரங்கத்தில் நான் வடிக்கிற கண்ணீர் அது யாருக்கும் தெரியவில்லையே, யாருக்கும் புரியவில்லையே, தேவன் என்னை மறந்து விட்டாரோ, தேவன் என்னை புறக்கணித்து விட்டாரோ, ஆண்டவரும் அவருடைய ஸ்தோத்திரம் சமூகத்திலிருந்து என்னை ஒருவேளை ஒதுக்கிவிட்டாரோ என்று பல கேள்விகளோடு, சந்தேகங்களோடு, குழப்பங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்குவதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் தேவன் தம்முடைய பார்வையை பிரத்யட்சமாய் பதித்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையின் மேல ஒரு கவனமாய் இருப்பாளோ, ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளின் மேல ஒரு கவனமாய் இருப்பாரோ, அதே போல அண்ட சராசங்களையும் படைத்த அகிலத்தையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்கள் மீதும் என் மீதும் அவர் நிச்சயம் அவருடைய பார்வையை பதித்திருக்கிறார்.
நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை ஸ்தோத்திரம் பலப்படுத்துகிறார். நம்முடைய சூழ்நிலைகளில நம்மை எல்லா நிலைகளிலும் நம்மை உயர்த்துவதற்காக, நம்மை நடத்துவதற்காக கர்த்தர் நீதிமான்களை விட்டு அவருடைய கண்களை விலக்காமல் அவர்கள் மேல தம்முடைய பார்வையை எப்பொழுதும் பதித்தே ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வார்த்தையை சொல்லுவது யோபுவின் நண்பர்களான எலிகு என்பவன். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த யோபுவை குறித்து இந்த புத்தகத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், முதலாவது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்தால், ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தார். அந்த நீதிமானோடு கர்த்தர் இருந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேசத்தில் யோபுவை போல இயேசுவை பின்பற்றின ஒரு மனிதன் இல்லை. யோபு குடும்பத்தை போல தேவனுக்கு பலி செலுத்தின ஒரு குடும்பம் இல்லை. தேவனுக்கு பயந்திருந்த ஒரு குடும்பம் இல்லை. நீங்கள் 2வது அதிகாரம் 10வது வசனம், 1 அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசித்து பார்த்தால், இவை எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை, தேவனை குறை சொல்லவில்லை, தூசிக்கவில்லை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு தூரம் தேவனுக்கு பயந்து தேவனுக்காக ஜீவித்த ஒரு நீதிமான், ஒரு குடும்பம், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புயல் வீசினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில நேரங்களிலே தேவனை உண்மையாய் பின்பற்றி தேவனுக்கு பயந்து கர்த்தருக்காக சில காரியங்களை செய்து, ஊழியத்தை செய்து, தியாகம் எடுத்து, பிரயாசம் எடுத்து, தேவனுக்காக அலைந்து கர்த்தருடைய காரியத்துக்காக உழைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சோதிப்பதற்காக நம்முடைய பயத்தை, தேவன் மேல வைத்திருக்கிற பயத்தை, தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை, கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையை சோதிப்பதற்காக சில சோதனைகள், சில பாதைகள், கடந்த காலத்தில் சில வேதனைகள் வந்திருக்குமானால், ஸ்தோத்திரம், அதை நிமித்தமாக உங்களுடைய இருதயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, இவ்வளவும் நான் செய்தேனே, எனக்கு ஏன் இந்த பாடு என்று யோசிப்பீர்களானால், யோபுவுக்கு சொன்ன தேவன், யோபுவினுடைய நண்பனை கொண்டு யோபுவுக்கு சொன்ன கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கும் சொல்லுகிறார், நான் உன்னை மறந்து போகவில்லை. யோபுவே, நீ எனக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டாய், நீதிமானாய் இருந்தாய், ஜெபித்தாய், எவ்வளவு பயந்திருந்தாய், பலி செலுத்தினாய், அறிந்திருக்கிற. ஆகவேதான் சொல்லுகிறேன், என்னுடைய கண்களை நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக்குவதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை மற்றவர்கள் பார்க்காமல் போகலாம், மற்றவர்களுடைய கண்கள் நம் மீது பதியாமல் போகலாம், ஆனால் பரலோக தேவனுடைய கண்கள் நம் மீது பதியாமல் இருப்பது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நீதிமான்களை விட்டு தம்முடைய கண்களை விலக்குவதில்லை என்று அந்த நண்பனாகிய எலிகு என்பவன் யோபுவுக்கு அவன் சொல்லுகிறான். அப்படின்னு என்ன சொல்ல வாரா? யோபுவே, நீர் நீதிமான் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய வாழ்க்கையில் தேவன் பல காரியங்களை செய்கிறார் என்பதையும் நீர் என்ன செய்கிறீர்? அறிந்திருக்கிறீர். இப்பொழுது வந்த இந்த உபத்திரவத்தின் நிமித்தம் நீர் ஒருபோதும் தேவனை என்ன செய்து விட வேண்டாம். உம்முடைய இருதயத்தில் நீர் எதுவும் யோசித்து விட வேண்டாம். ஏனென்றால் அவர் உம்மை போன்ற நீதிமான்களை விட்டு தம்முடைய கண்களை அவர் விலக்குவதே இல்லை என்று அவனுடைய நண்பனை கொண்டு கர்த்தர் யோபுவை தைரியப்படுத்தினார், உற்சாகப்படுத்தினார், ஆறுதல் படுத்தினார். அந்த தேவன் இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் இந்த நேரத்தில் உற்சாகப்படுத்த, தைரியப்படுத்த, உங்களை ஆறுதல் படுத்த என் கர்த்தர் அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் என் தேவன் பண்ணுகிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எளியவனை, சிறியவனை, மறக்கப்பட்டவர்களை, போராட்டத்தில், பலவீனத்தில், உபத்திரவத்தில் இருக்கிறவர்களை என் கர்த்தர் மறப்பது இல்லை. என் தேவன் மறந்து விடுவது இல்லை. அவர்கள் மீது நோக்கமாயிருந்து அவர்கள் மீது தம்முடைய பார்வையை பதித்து எந்த சூழ்நிலையை அவர்களை உயர்த்த வேண்டும் என்று வெட்கத்திற்கு பதிலாக இரட்டந்தனையான ஒரு மேன்மையை அவர்கள் வாழ்க்கையில் கொடுப்பதற்கு என் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 34ஆம் சங்கீதம் 15வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
அவர் நீதிமான்களை விட்டு தம்முடைய கண்களை விலக்குவதில்லை. கர்த்தர் உங்க மேல அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. உங்க குடும்பத்தின் மேல நோக்கமாய் இருக்கிறது. நீங்கள் போகிற சகல பாதைகளையும் சகல சூழ்நிலைகளையும் உங்கள் இருதயத்தின் அடி ஆழத்தில் எவரிடத்திலும் இதுவரை விவரிக்காத அழுகையோடு கூடிய சில வார்த்தை வரிகளை கூட என் தேவன் கவனிக்கிறவராயிருக்கிறார். அவர் உங்களை பார்க்கிறார். அவருடைய கண்கள் தேவனை ஸ்தோத்திரம் நீதிமான்களை விட்டு தேவன் ஒருபோதும் விலக்குவதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கண்கள் எவ்விடத்திலும், நீங்கள் எங்கு போனாலும், எங்கு இருந்தாலும், எதை செய்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் உங்களை கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 பேதுரு 3வது அதிகாரம் 12வது வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று வேதத்துல வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 16வது அதிகாரம் 9வது வசனம், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நீதிமான்களை விட்டு அவர் தம்முடைய பார்வையை, தம்முடைய ஸ்தோத்திரம் கண்களை அவர் விளக்காமல் இருப்பதற்கு ஸ்தோத்திரம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 3 சத்தியங்கள் உண்டு. அதற்கு காரணம் என்ன? ஏன் தேவன் நீதிமான்களை விட்டு ஆண்டவர் தம்முடைய கண்களை விளக்குவதில்லை? நீங்க புரிந்து பாருங்க, யோசித்து பாருங்க. கர்த்தர் ஒருத்தர் மேல, ஒரு குடும்பத்தின் மேல தம்முடைய பார்வையை, தம்முடைய கண்களை பதித்து அவர்கள் மேல தேவன் நோக்கமா இருக்கிறார் என்றால், ஒன்று, அவர் நம் மீது கேரிங்கா இருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம். முதலாவது. இரண்டாவது, என்னைய கைட் பண்ணுவதற்காக அவருடைய கண்கள், அவருடைய கைடன்ஸ், அது அதுல தெரிகிறது. ஒன்று கேரிங், இரண்டாவது கைடன்ஸ், மூன்றாவது சில சத்துருக்கள் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்பொழுது, சில காரியங்களில் நம்ம சிக்குவதற்கான சூழ்நிலைகள் வரும்பொழுது அங்க போகாதே என்று எச்சரிப்பதற்காக ஹிஸ் வார்னிங், ஹிஸ் கேரிங், ஹிஸ் கைடன்ஸ் அண்ட் ஹிஸ் வார்னிங். அவருடைய எச்சரிப்பு, அவருடைய ஸ்தோத்திரம், நடத்துதல், அவருடைய அக்கறை, இந்த மூன்றும் அதில் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் தேவன் நீதிமான்களை விட்டு தம்முடைய கண்களை விலக்குவதில்லை? முதலாவது, சங்கீத புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. To protect us from the dangerous things or the evil things, தீமையான காரியங்களில் இருந்து நம்மை பாதுகாப்பதற்காக கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது நம்மை உயிரோடு பாதுகாப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக எல்லா வல்லடிகளில் இருந்து, கிரியைகளில் இருந்து, சத்துருவின் வல்லமைகளில் இருந்து, வானமண்டலத்தின் கிரியைகளில் இருந்து தேவன் நம்மை பஞ்சத்தில் உயிரோடு பாதுகாப்பதற்காக கர்த்தருடைய கண்கள் நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாட்களில் நீங்கள் பாதுகாக்கப்பட்ட விதத்தை யோசித்து பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமாய் உங்களை வழிநடத்தி ஆச்சரியமான அநேக ஆபத்துகளிலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்ததை யோசித்து பாருங்கள். காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஞானம் அல்ல, உங்களுடைய அறிவு அல்ல, உங்களுடைய புத்தி கூர்மை அல்ல. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்த ஒரே காரணம், கர்த்தருடைய கண்கள் உங்க மேல, உங்க குடும்பத்து மேல, உங்க பிள்ளைகள் மேல, உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மேல தேவனுடைய கண்கள் இருந்த ஒரே காரணம், கர்த்தர் உங்களை அநேக கிரியைகளில் இருந்து, வல்லமைகளில் இருந்து தேவன் உங்களை பாதுகாத்து கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் ஒரு மனிதன் மேல் தம்முடைய கண்களை ஆண்டவர் விலக்காமல் வைத்திருப்பதற்கு காரணம் நம்மை பாதுகாப்பதற்காக. பாதம் கல்லில் இடராத படிக்கு தூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி தூதர்களை கொண்டு நம்மை ஏந்துவதற்காக, நம்மை தாங்குவதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக அவருடைய கண்களை கர்த்தர் நம் மேல வைக்கிறார்.
இரண்டாவதாக, ஏன் ஆண்டவர் நீதிமான்கள் மேல் கர்த்தர் தம்முடைய கண்களை வைக்கிறார்? 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 39வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, தம்முடைய அடியானை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவார். ஏன் தேவன் அவருடைய பார்வையை, கண்களை நம்மை விட்டு விலக்காமல் வைத்திருக்கிறார்? நம்மை பாவம் செய்ய விடாமல் தடுப்பதற்காக. ஸ்தோத்திரம். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தில் ஒரு மனிதன் ஜீவித்து பாவத்தில் மரிப்பானானால் அவனுடைய நித்தியத்தை குறித்து எந்த விதமான ஒரு உத்தரவாதமும் இல்லை. ஆகவே எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திரிகிற இந்த சத்துருவின் வல்லமைகளில் இருந்து தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த உன்னதமான அந்த மேல் வீட்டிற்கு அவர்களை அழைத்து கொண்டு போவதற்காக, தம்முடைய பிள்ளைகளை பாவம் செய்ய விடாமல் தடுப்பதற்காக கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் சுத்தமாய் இருந்தேன், நான் பரிசுத்தமாய் இருந்தேன், நான் பரிசுத்தமாய் ஜீவித்தேன் என்று சொல்லுவதற்கு நம்மிடத்தில் எவரிடத்திலும் தகுதி இல்லை. என்னை பரிசுத்தமாய் அவர் காத்து கொண்டார், என்னை சுத்தமாய் அவர் காத்து கொண்டார், என்னை பாவம் செய்ய விடாமல் அவர் தடுத்தார். அதுதான் சரியான ஒரு வார்த்தை. அதுதான் ரட்சிக்கப்பட்ட, தேவனை நம்பி இருக்கிற, தேவனை நன்கு அறிந்திருக்கிற, அனுபவித்திருக்கிற ஒரு மனிதனுடைய, நீதிமானுடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை பாவம் செய்ய விடாமல் தடுக்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாக்கோபும் ஏசாவும் ஒருவரையொருவர் சந்திக்கிற நேரம் வரும்பொழுது அவன் தேவனுடைய காலை பிடித்து அவன் ஜெபிக்கிறான், கெஞ்சுகிறான். என்னை நீர் விடுதலையாக்கும், ஆசீர்வதியும் என்று அவன் கேட்கும் பொழுது நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், முன்கோபியாயிருந்த ஏசா, நான் ஏதாகிலும் செய்வேன் என்று சொன்ன ஏசா, கர்த்தர் அவனை தடுத்து தம்முடைய ஸ்தோத்திரம் அந்த தேவனுடைய பிள்ளையோடு, தம்முடைய தம்பியோடு தவறு செய்யாதபடி, பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் ஏசாவை தடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்படி இருந்த ஒரு இருதயத்தை லகுவான இருதயமாய், மன்னிக்கிற இருதயமாய் மாற்றி ஒருவரை சந்திக்கும் பொழுது அவர்கள் கட்டிப்பிடித்து அழுது தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளும்படிக்கு என் தேவன் அவர் செய்தார். நீதிமான்களை விட்டு கண்களை விளக்காமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய அந்த ஸ்தோத்திரம், அந்த கிருபைகளை ஒரு மனிதன் புரிந்து உணர்ந்து பாவத்திலிருந்து அவன் விடுதலையாக வேண்டும் என்பதற்காக. மூன்றாவது, கர்த்தர் ஏன் அவருடைய கண்களை நம்மை விட்டு விலக்குவதில்லை? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். நம்முடைய வழிகளை நேராக்குவதற்காக, நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துவதற்காக, நம்முடைய வழிகளை நேர்மையான, செவ்வையான, ஸ்தோத்திரம் செம்மையான ஒரு வழிகளாக மாற்றுவதற்காக, எந்த குறுக்கு வழியில் போய்விடக்கூடாது, எந்த குறுக்கு பாதையில் போய்விடக்கூடாது, எந்த விதத்திலும் உலகம் நம்மை இழுத்து கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக, நம்முடைய வழிகளை நேரான வழிகளில் நம்மை நடத்துவதற்காக வேண்டி கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோபுவின் புத்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம், என் நடைகளை அவர் காவல் படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் நடைகளை அவர் காவல் படுத்துகிறார், என் நடைகள் அவருக்கு அறிந்திருக்கிறார், என் நடைகள் அவருக்கு தெரியும், அவர் உறுதிப்படுத்துகிறார், காவல் படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய வழிகளை நேர்மையான வழிகளாக மாற்றுவதற்காக எலியேசர் சொல்லும் போது சொல்லுகிறார், ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் தேவனாகிய கர்த்தர். ஸ்தோத்திரம். உங்களையும் என்னையும் குறுக்கு வழியாய் அல்ல, குறுக்கு பாதையில் அல்ல, குறுக்கு வழியில் முன்னேறுவதற்கு அல்ல, நம்முடைய பாதைகளை, நடைகளை நேர்வழியாக்கி நம்மை செம்மைப்படுத்துவதற்காக அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. உங்க மேலே நோக்கமாக இருக்கிறார். உங்களையும் அவர் பார்க்கிறார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவர். நாம் ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, பரலோக பிதாவே, நாங்களுமே நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மீது நோக்கமாக இருக்கிற உம்முடைய பார்வைக்காக, உம்முடைய பிரத்யட்சமான உம்முடைய கண்களுக்காக, ஆண்டவரே, எங்களை பாவம் செய்ய விடாமல் தடுப்பதற்கு, எங்களை பாதுகாப்பதற்கு,
எங்கள் நடைகளை நேராக்குவதற்கு எங்கள் மீது உம்முடைய கண்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அல்லேலூயா திறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆகாரை கண்டது போல எங்களையும் நீ காண்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் நிச்சயம் ஆசீர்வாதமாய் 30, 60, 100 பலன் கொடுக்க எங்கள் கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை கூடவே இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார். ஆமென்.